அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் தீபாவளிக்கு 2 வாரம் தான் இருக்குது. ஸோ தீபாவளி பர்ச்சேசிங் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோடய பர்ச்சேசிங் தீபாவளிக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் நான் பார்க்குற வரைக்கும் ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், பட்டாசு வாங்குறதா இருக்கட்டும், வேறு எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னு கேட்டால் நம்ம ஊரில் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. துணி கடையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பொருளாக இருந்தாலும், பட்டாசு கடையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம ஊரில் வச்சுருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் இருக்க பொருளே எல்லோரும் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்றது தெரியல. விலை கம்மியாக இருக்கலாம், இல்லை வெரைட்டி இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு. பட் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கவங்கள்ட்ட நம்ம போய் வாங்காமல் நம்ம ஊரில் இருக்க பொருளே நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க கடைக்காரங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிட போகுது பெருசாக? ஒரு துணி கடையாக இருக்கட்டும், எந்த இதாக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக கிடச்சிட போகுது. ஸோ தயவுசெய்து நம்ம ஊரில் கிடைக்காது, உங்கள் ஊரில் ஒரு பொருள் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குங்க. மற்றபடி உங்கள் ஊரில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த பொருளை உங்கள் ஊர்லேயே போய் வாங்குங்க. ஏன்னா நம்ம ஊரில் நம்மளை நம்பி தானே பிழைக்கிறாங்க அவங்க கடைக்காரங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு நம்ம அந்த உதவியை பண்ணுவோம். அதில் எவ்வளோ பெருசாக கிடச்சிட போகுது? 5 ரூபா 10 ரூபா. அதை வச்சு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? பெரிய கோடீஸ்வரன் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம ஊரில் இருக்க பொருளை நம்ம ஊர்லேயே வாங்குவோம். நம்ம ஊரில் கிடைக்காத பொருளை ஆன்லைனில் வாங்குவோம். இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வருஷம் தீபாவளியை நம்ம ஊரில் கிடைக்கிற பொருளே வாங்கி கொண்டாடுங்க. ஓகே, இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். சிங்கப்பூரில் நம்ம ஊரில் இருந்தால் சிங்கப்பூருக்கே ட்ரெஸ்ஸு வருது. இது மட்டும் இந்த கொரோனா சுச்சுவேஷனாக இல்லை அப்படின்னா ஊரில் இருந்தே ட்ரெஸ்ஸு பலகாரம் எல்லாருக்குமே ஊரில் இருந்து தான் கொடுத்து விடுவாங்க. யாராவது வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஆனால் இப்போ இந்த கொரோனா டைமில் யாராலையும் வரவும் முடியல, போகவும் முடியல. ஸோ எல்லாமே இங்கே தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஆனால் நான் ஜனவரியில் வர்றப்பே ஊர்லேருந்தே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊர்லேருந்து ஃபேன் ஷர்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் விலை அதிகம். துணியோட ரேட்டெல்லாம் விலை அதிகம். ஏன்னா ஊர்லேருந்து தான் இங்கேயே வருது. திருப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க துணியை. ஸோ ட்ரெஸ்ஸோட ரேட்ஸ் எல்லாம் இங்கே அதிகம். ஒரு நல்லா குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக எடுக்கணும் அப்படின்னா மினிமம் $50 வேணும். கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 5000த்துக்குள்ளே வேணும். ஊரில் எடுத்தோம்னா நம்ம அதை விட கம்மியாகவே எடுத்துடலாம். ஸோ நான் ஃபேன் ஷர்ட்லாம் ஊரில் எடுத்துட்டேன். அப்போ என்னத்தை தான்டா வாங்கினேன், அப்புறம் என்னத்தை தான் தீபாவளி பர்ச்சேசிங் பண்ணேன் அப்படின்னா ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் படுக்கிற பெட்டு இங்கே எல்லாருமே சிங்கப்பூரில் மோஸ்ட்லி ஒர்க்கர்ஸ்லாம் இந்த மாதிரி பெட்டில் தான் படுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே இரும்பு, அதுக்கு மேலே ப்ளேவுட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, பலகை தான். இந்த பலகையில் தான் படுப்பாங்க. சில கம்பெனிகளில் மெத்தைகள் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் ஒரு டைம் தான் வாங்கி கொடுப்பாங்க. அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம காசு போட்டு தான் மெத்தைகள் வாங்கிக்கணும். அப்போ நீ மெத்தை வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்டால் இது மெத்தை கிடையாது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பிளாங்கெட்டுன்னு சொல்லுவாங்க. என்னடா போர்வை மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் இது போர்வையும் கிடையாது. போர்வைன்னா ஒரு துணி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு துணி கிடையாது. இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இப்படி இதை 2 லேயர் இருக்கும். உள்ளார நம்ம விலைக்கு தகுந்த மாதிரி உள்ளார விலை அதிகமாக வாங்கினோம்னா உள்ளார பஞ்சு அந்த இது என்னது பருத்தி வச்சுருப்பாங்க. விலை கம்மியாக வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளார என்ன இருக்குன்னே தெரில. தொட்டால் வளன்னு இருக்குது. ஸோ என்னன்னு தெரில. ஆனால் இங்கே மோஸ்ட்லி எல்லா ரூமுமே ஏசியாக தான் இருக்கும். நான் தங்கியிருக்க ரூம் எல்லாமே ஏசி தான். ஸோ இங்கே அதிகமாக குளிரும் வேறு. இது குளிருக்கும் தாங்கும். நம்ம இந்த ப்ளேவுட்டில் படுக்கிறதுனால உடம்பு வலிக்கும். ஸோ உடம்பு வலிக்காமையும் இருக்கும். நான் இதோட ஃபோட்டோ காமிக்கிறேன். நான் என் பெட்டில் விரித்து இதோட ஃபோட்டோவே உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. இந்த பிளாங்கெட்டு தான் நான் அந்த தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்றதுனால. ஏன்னா ட்ரெஸ்ஸு இருக்குது. ஸோ புது ட்ரெஸ்ஸே இன்னும் 4 செட்டுக்கு மேலே புது ட்ரெஸ்ஸே இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, அதனால் இந்த பிளாங்கெட் வாங்கினேன். நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது. 2 பேரே படுக்கலாம் போல். மெத்த மேலேயும் உரிச்சிக்கலாம், போத்திக்கலாம், தரையிலையும் படுத்துக்கலாம். இதில் படுத்தால் கண்டிப்பாக உடம்பு வலிக்காது. ஆனால் ஹீட்டாக என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சில பேருக்கு சில மெத்தையெல்லாம் ஒத்துக்காது, ரொம்ப ஹீட் ஆகும் பாடி. இது ஹீட் ஆகுமா பாடி என்னங்கிறது இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
இதை தான் நான் தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணேன். நான் விரித்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். இது மாதிரி வந்து தீபாவளிக்கு வந்து பயனுள்ளதாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்காமல் தேவைன்னா மட்டும் வாங்குங்க. ட்ரெஸ்ஸை சொல்லலை, மற்ற பொருட்களை சொல்கிறேன். அனாவசிய பொருட்கள் வாங்காமல் காசையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் என்னோடய ட்ரெஸ் இருக்கிறதுனால இது வாங்கினேன். இது என்கிட்ட இல்லை, கீழே விரித்து படுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நான் ஊரில் இருந்தே வந்து பெட்ஷீட் கொண்டு வந்திருந்தேன், அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இது நல்லா இருந்துச்சு, ரேட்டும் கம்மியாக இருந்தது. இதோட விலை பார்த்திங்கன்னா வந்து நான் வாங்கினது வந்து இது வந்து $17, இந்தியன் மதிப்புக்கு ஒரு 700-800 வரும்னு வச்சுக்கோங்களேன். இது ரேட்டு இன்னும் காஸ்ட்லியாலாம் இருக்குது. ரேட்டை பொறுத்து வந்து அதோடய குவாலிட்டி இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரியே உடம்பு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம மெத்தைனா துவைக்க முடியாது, மெத்தையை நம்ம போத்திக்கிட்டும் படுக்க முடியாது. இது நான் மெத்தையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம போத்திட்டு படுத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டூவினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக துவைச்சிடலாம், ஈஸியாக காயும். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். இதில் அந்த டேக் இருந்தது, அந்த டேக்கில் என்ன காட்டன்னு எதுவும் போட்டிருக்கா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்கா? சூப்பர். பாருங்கள், நீளம் மட்டுமே பாருங்களேன், எத்தனை முளம் இருக்குது பாப்பா. இந்த இருக்க 3 இது 3ஆக மடிக்கலாம், இவ்வளோ நீளம் இருக்குது. சாரி, அகலம்னு நினைக்கிறேன். நீளம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எங்கே அந்த டேக்கே காணுமே. அந்த டேக்கில் வந்து என்ன காட்டனு, என்ன காட்டனா இல்லை என்ன கிளாத்துன்றது போட்டுருக்கணும். அதுவும் சைனீஸில் போட்டிருக்கா என்னன்னு தெரியல. இதை மோஸ்ட்லி வந்து சைனீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சைனீஸு, பங்களாதேசி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பசங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தேன் அந்த டேக்கை, திருப்பி காணும். இந்த இருக்குது பாருங்கள். எஸ், திஸ் ஒன். இதில் வந்து என்ன போட்டிருக்கு, ஃபிட் 800 டிசின்னு போட்டிருக்கு, சைஸ் போட்டிருக்கு, எல்சின்னு போட்டிருக்கு. மற்றபடி இது காட்டனா இல்லை என்ன ஏதுன்னு எதுவுமே போடல. எல்லாம் சைனீஸில் வேறு எழுதியிருக்கிறதுனால ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. ஆனால் இது கண்டிப்பாக ஹீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 150x200 சென்டிமீட்ரு இதோட சைஸு. ஓகேங்க, இது மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் வந்து பயனுள்ளதாக வாங்கி சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. நாங்கள் தான் வந்து ஃபேமிலியோடு கொண்டாட முடியாது, தனிமையால் தான் கொண்டாடுவோம். நீங்களாவது ஃபேமிலியோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.